friends, welcome back to Priyadashini's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படினா மிளகு ஜீரக அவல் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இது வந்து சட்டுன்னு செஞ்சிரலாம். நைட் டிஃபனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இல்லனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம், நல்லா இருக்கும். நான் வந்து திக்கான அவல் எடுத்துர்க்கேன். 1 கப், அதாவது 200 ml எடுத்துர்க்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குப்பை நெல் அதெல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா நான் சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா குப்பை நெல் அப்படிலாம் மேலே வரும். இதெல்லாம் நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தடவை அலம்பினா போதும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவல் பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்து அதுக்கு வந்து அளவு வந்து தண்ணி வந்து கரெக்டாக வைக்கணும். ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா குளக்குளன்னு ஆயிரும். அதுக்கு தான் கேர்ஃபுல்லாக வைக்கணும். இப்போ நம்ம வந்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கல்லுப்பு வந்து தேவையான அளவு இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அவல் வந்து கரெக்டாக முழுகிற அளவுக்கு இந்த நம்ம வெந்நீர் ஆட் பண்ணிக்கணும். நிறைய ஊற்றுனீங்கன்னா ரொம்ப குளக்குளன்னு ஆகிடும். பாருங்கள், அவல் எவ்வளோ இருக்கோ அதுக்கு கொஞ்சமாக மேலே அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோதான். இப்போ இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம உப்பு போட்டிருக்கோம், அது நல்லா சேர்ந்து கரையணும். அதுக்காக தான் இது. இப்போ ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. 1 hour கழித்து இதை பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. மிளகு அவல் பார்த்திங்க அப்படின்னா ஜீரணம் ஆகலை அப்படின்னா ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. இதுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்மளோட அவல் பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து 1 hourக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். இது என்ன பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மிளகு ஜீரக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து நான் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனா ஆட்டு உரல் இருந்தால் தட்டி எடுத்துக்கலாம். பெருங்காயம் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக. அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். ஆல்ரெடி நம்ம வந்து அவல் வேக வைக்கும்போது ஊற வைக்கும் போதே நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால உப்பு தனியாக போட தேவையில்லை. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பில் பாண்டி போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெய்யை கூட போட்டு தாளிக்கலாம். மிளகு ஜீரக பொடி போட்டால் நெய்யில் போட்டு வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம வந்து உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் வாசனைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட மிளகு ஜீரக பொடி வச்சுருக்கோம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதை நம்ம வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 செகண்ட்ஸ்லேருந்து 3 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா இதை மாதிரி பொரிய விடுங்க. இப்போ நம்ம வந்து இதில் அவல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடியோடு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா போட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடியோடு கலக்கி விடுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸை. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மிளகு ஜீரக சேவை வந்து மிளகு ஜீரக அவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம சேவையும் போட்டு ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.